இந்த உடம்பு சரியில்லாத பையனை பேய் இழுத்துட்டு போயிட அவனை தேடி வந்த டாக்டருக்காக ஹீரோவும் அவனோட பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் அழுதுட்டே வர என்னன்னு ஹீரோ கேட்க அந்த உடம்பு சரியில்லாத பையன் இறந்துட்டான்னு சொல்லி அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான்னு நினைச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோவோட பையன் வெளியே உக்காந்துட்டு இருக்க இந்த இறந்து போன பையனோட ஆவி வா விளையாடலான்னு இவனை கூப்பிட்டுட்டு உள்ள ஓடிடுறான். இந்த பையனும் ஹாப்பியா அவன் பின்னாடி போக உள்ள போனதும் ரூம் லாக் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட கம்பவுண்டர் வந்து உங்க பையன் மயங்கி கிடக்குறான்னு சொல்ல உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர் இதோட 2வது தடவை மயங்கி விழுந்திருக்கான், நம்ம எதுக்கோ 2 days அப்சர்வேஷன்ல வச்சுக்கலாம்னு சொல்லி அட்மிட் பண்றாங்க. பார்த்தா ஹீரோட பையனை அந்த இறந்து போன பையன் இறந்த அதே பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோட பையன் எழுந்ததும் என்ன நடந்ததுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஆவி எப்படி வரும்னு சொல்லி அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வரேன்னு போக அப்புறம் இந்த பையனுக்கு அங்க இருக்கிற டிராயர்ல எலிசபெத்தோட போன் இருக்குன்னு இறந்து போன இந்த பையன் சொன்னது ஞாபகம் வர உடனே போய் தேடி பார்க்கறான். பார்த்தா ஒரு ஒர்க் ஆகாத ஓட்ட போன் இருக்கு. சரின்னு அதை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவனுக்கு அந்த ஓட்ட போன்ல கால் வருது. இவன் அட்டன் பண்ணி எலிசபெத்தான்னு கேட்க ஆமா இங்க கிட்டவான்னு ஆப்போசிட் ஜன்னல்ல இருந்து கையை காட்ட இவனும் கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோ வந்து பையனை தேட ஒரு கம்பவுண்டர் அந்த டாக்டரோட அப்பாக்கு கால் பண்ணி எலிசபெத் இன்னொரு பையன் மேல கண்ணு வச்சுட்டான்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு நீ கவனமா இருன்னு சொல்றாரு. இந்த பையன் அந்த பழைய பில்டிங்ல போய் பார்க்க ஒரு பேய் பின்னாடி வந்து வா நான் உன்னை சரி பண்றேன்னு சொல்லுது. பார்த்தா இந்த பையன் கண்ணுக்கு அந்த பேய் ஒரு அழகான நர்ஸ் மாதிரி தெரியுது. சரின்னு இவனும் பேய் கூப்பிட்ட ரூம்குள்ள போக அப்போ கரெக்டா அந்த கம்பவுண்டர் வந்து இந்த பையனை பிடிச்சி ஹீரோ கிட்ட விட்டுறான். இது எல்லாத்தையும் இந்த பையன் ஹீரோ கிட்ட சொல்ல இன்னொரு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இதெல்லாம் இவனோட இமேஜினேஷன் தான், இந்த விஷயத்தை உங்க ரெகுலர் டாக்டர் கிட்ட சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப எமோஷனல் டைப், அந்த பையன் இறந்ததுக்கே ஃபீலிங்கா இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொன்னாலும் நம்ம பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறான்.